வணக்கம் சொந்தங்களே. சென்னை பத்திரிகையாளர் மன்றம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சென்னை ப்ரெஸ் கிளப். அந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளரை வர வச்சு ஒரு செய்திகளை சொல்கிறதுக்கு ஒரு தொகை கட்டணும். அந்த தொகையும் கட்டி பத்திரிகையாளரை வர வச்சு அந்த செய்தியை சொல்லும்போது எல்லா தொலைக்காட்சியிலையும் மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கறது அந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம். இன்னைக்கு மதுரையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணதை சென்னையில் ரிப்பன் பில்டிங்கில் எப்படி அந்த தூய்மை பணியாளர்களை அடித்து தூக்கிட்டு போய் கையை உடச்சி பெண்களெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ அதே மாதிரி இந்த மதுரையிலையும் செஞ்சுருக்காங்க. அதை கண்டித்து உழைப்போர் உரிமையாளர் பாதுகாப்பு இயக்கம் தலைவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சன் டிவி கிடையாது, கலைஞர் டிவி கிடையாது, தந்தி டிவி கிடையாது, புதிய தலைமுறை கிடையாது, நியூஸ் 18 கிடையாது, நியூஸ் 7 கிடையாது, சத்தியம் டிவி கிடையாது. இந்த பிரதான ஊடகம் எதுவுமே இல்லாத வெறும் யூடியூப் சேனலுக்கு மத்தியில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. அப்போ நான் சொன்ன இந்த அத்தனை பிரதான ஊடகம் டிவி சேனல்களை பூரா மக்கள் நிராகரிக்கணும். அதை பார்க்கவே கூடாது. இந்த சேனல் காரணங்களாம் யாருக்காக இருக்கானுங்க அப்படின்றத அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இந்த செய்தியை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இந்த பத்திரிகை, இந்த ஊடகம்லாம். ஆனால் விளிம்பு நில மக்களின் செய்தியை, தூய்மை பணியாளர்கள் செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போய் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கே வராத இந்த ஊடகத்தை தான் அன்னைக்கே திமுகவை சேர்ந்த RS பாரதி சொன்னது ரெட் லைட் மீடியான்ட்டு. திமுகவை சேர்ந்த RS பாரதி சொன்னது கரெக்டு தான். இந்த தூய்மை பணியாளர்கள் செய்தியை யாருக்கிட்டையும் கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடாது, எங்கேயும் போய் அதை பெருசாக பரவக்கூடாது அப்படின்ட்டு அந்த செய்தியை திட்டமிட்டு இந்த ரெட் லைட் மீடியாக்கள் தடுக்குது. சமூக ஊடகம் தான் இந்த செய்தியை கொண்டுட்டு போய் சேர்க்குது. அந்த சமூக ஊடக நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அந்த தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்கணும், அவங்க பணி நிரந்தரமாகணும், 50,000க்கு மேலே அவர்களுக்கு ஊதியம் தரணும். அவர்களுடைய எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் இந்த தூய்மை பணிக்கு வரக்கூடாது. அதற்காக பொது ஜனங்கள் அவர்களுக்கு ஒவ்வொருத்தர்களும் ஒத்துழைப்பு தரணும், உதவி பண்ணணும். நன்றி.